அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போனாச்சும் நம்மளுக்கு தோணுங்க ரொம்ப சிம்பிளாக காரமே இல்லாமல் சாப்பிட்ணுன்னு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ரைஸ் கிச்சடி ட்ரை பண்ணுங்கள். உதிரி உதிரியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ பச்சரிசியும் 150 சிறுபயிரும் நான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை, அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் வேணால் சேர்த்துக்குங்க. எனக்கு ஏலக்காய் நான் போடலை. ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நம்ம கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். இதுதான் நம்மளுக்கு காரத்துக்கு, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. தக்காளி ஒரு 3 போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு நல்லா குழைய நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிட்டே வரலாம். நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா இதுவும் வதக்கிட்டு நம்ம வந்து நல்லா குழைய வதக்கிடலாம். அரிசியும் பருப்பும் ஊற வச்சது வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் நல்லா கலக்கி விடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துவரம் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மைசூர் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே சிறுபருப்பு தான் ஆட் பண்ணுவேன். தண்ணி அளவு வந்து 1க்கு 1.5 போல் நான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா 1க்கு 2 போல் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தெரியணும். உங்களுக்கு கலர் வந்து ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் மாறி வரும் நம்ம கிச்சடி. அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் நம்ம விட்டுட்டு நல்லா ப்ரெஷர் போயிட்ட பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அந்த குக்கரில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்துச்சு தண்ணி அளவு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம காரசாரமாக சாப்பிட்டுட்டே இருக்கோம்ல, இப்போனாச்சும் ஒரு நாள் தோணும் இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பிட்ணுன்னு. நான் அடிக்கடி இந்த ரைஸ் நான் வீட்டில் செய்வேன். இதுக்கு நம்ம வந்து சைட் டிஷ் வந்து ஒரு புதினா துவையல் செய்யலாம். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, எல்லாமே கொஞ்சம் உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்யும்போது. தேங்காய் வந்து நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இதுவும் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சதுனால கொஞ்சம் அது லூஸாக தெரியுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ரைஸ் கிச்சடியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து ரைஸ் கிச்சடி சூடாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க.